இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் நவம்பர் 16. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்றல்லவா இயேசு கூறினார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். இதற்கு மாறாக நாம் பிறரிடமிருந்து ஏதேனும் அன்பளிப்பை பெறுவதற்கே நாம் விரும்புகிறோமா? அப்படியானால் நாம் ஆதாமின் புத்திரர்களாகவே தான் இன்னமும் இருக்கிறோம். ஆனால் தேவ புத்திரர்களின் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவெனில், வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதற்கே முதலிடம் தருவார்கள். வேதம் சொல்வதை கேளுங்கள். அன்பளிப்பை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். இவ்வசனத்திற்கேற்ப இனிமேலாவது நம் மனம் புதிதாவதாக. ஆம், தேவனுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளாததினாலேயே இன்று அநேகர் தொடர்ச்சியான கடனுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பில் வாசித்து பாருங்கள். நம் சக விசுவாசிகள் தேவையில் இருக்கும்போது அவர்களுக்கு கொடுக்க மனதில்லாமையும் பொருளாதார நெருக்கடிக்கு ஓர் காரணம் ஆகும். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். இதற்கு நேர்மாறாக ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் அற்புதமான வட்டியோடு திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பு. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்பது தேவனுடைய மாறாத சட்டமாகும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். இதை நாம் ஒருபோதும் தாண்டி செல்ல அல்லது தவிர்த்துவிட முடியவே முடியாது. நாம் கொடுக்காவிட்டால் நிச்சயம் தேவையில் சிக்குவோம். பிறருக்கு பிசினித்தனம் பண்ணினால் நமக்கும் தேவன் பிசினித்தனம் பண்ணுவார். பண ஆசை என்ற சூத்திரமே இன்று அநேக கிறிஸ்தவர்களை தேவை என்ற சுழலில் வீழ்த்தியுள்ளது. ஆதாமின் புத்திரர்கள் பணத்தை நேசிக்கிறார்கள். நாம் மறுபடியும் பிறந்தவுடன் இந்த பண ஆசை நம்மை விட்டு ஏதோ மாயமாய் மறைந்து விடுவதில்லை. ஆனால் இவ்விஷயத்தில் நம்மை நாமே நியாயம் தீர்த்து நம்மை கழுவிக்கொள்வதற்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்றால் இப்பண ஆசை கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து இறுதியில் முழுவதுமாய் நம்மை விட்டு மறைந்து ஒளிந்தே போகும். கொடுப்பதற்கு ஆசை உள்ளவர்களாய் மாறி விடுவோம். ஜெபிப்போமா? எங்கள் பரம தந்தையே, எங்கள் ஆதாமின் சுவாபப்படி வாங்கியே பழகி எங்களை வெறுத்து உமக்கும் உம்முடையவர்களுக்கும் தாராளமாய் கொடுக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.